Hi friends.
ஸோ நிறைய பேர் வந்து சென்னை மாதிரி ஹாட் கிளைமேட் இருக்கிற ஏரியாவில் இந்த ஸ்டார் ஃப்ரூட், ரோஸ் வாட்டர் ஆப்பிள் இதெல்லாம் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வரும். இப்போ வர ஒட்டு ரக கண்களில் வந்துட்டு ரோஸ் வாட்டர் ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட் இதெல்லாம் நம்ம எந்த மாதிரியான கிளைமேட்லேயும் நம்ம சரியான முறையில் பராமரித்தா அதுலேருந்து விளைச்சல் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி மொத்தம் நல்லா ஒரு 5 காயும் ஓரளவுக்கு பழுத்த பழம் ஒன்றும் நாம் பறிச்சிருக்கிறோம். மீதி ஒரு 6 காயை செடியிலே பழுக்கிற அளவுக்கு விடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறதுனால அதை அப்படியே விட்டுருக்குறோம். ஏன்னா நல்லா செடியிலேயே பழுத்து கொட்டுற அளவுக்கு நல்லா எல்லோயிஸாக மாறினதுக்கப்புறம் பறிச்சோன்னா அந்த காய் ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். இப்போ தெரிஞ்சிருக்க உங்களுக்கு இந்த காய்க்கு ஏன் ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்கன்னு. நல்லா பழுத்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படியே ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இதனோட சுவையும் ரொம்பவே இனிப்பாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் தைரியமாக ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் கிராஃப்டட், அதாவது ஒட்டு ரகம் வாங்கி வச்சு வளர்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் ஸ்டார் ஃப்ரூட்டை காய்க்க வச்சு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். Hope you like this video. Thank you so much friends. Bye bye.